எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான வாசனையான காம்போ அப்படின்னு சொல்லலாங்க. மல்லி வெரைட்டிஸில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வகைகள் நம்ம இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ராமர் பானம் மல்லிங்க. நம்ம கொடுக்க வேண்டிய ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது மாடி தோட்டத்திலேயே 12x12 இன்ச் க்ரோ பேக்லேயே எவ்வளவு நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் வெற்றிகரமாக 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது அதோட சந்தோஷத்தை உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஜாஸ்மின் காம்போ நாம் அனௌன்ஸ் பண்ணுறோங்க. 20 வகையான மல்லி காம்போவும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே ரேரான வெரைட்டி 10 மல்லி காம்போவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மல்லியிலே ஒரு விரல் அளவுக்கு நீளமாக இருக்கக்கூடிய வெரைட்டிலாம் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மல்லிக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குதுங்க. அதை நம்ம நேரில் பார்க்கும்போது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அதோட மொட்டுக்களும் சரி பூக்களும் சரி நல்லாவே யூனிக்காக தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெரைட்டி நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இந்த செடியில் பூ இருந்துகிட்ருக்கோம் அப்படின்றதுனால தான் நித்திய மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஏரியாவில் இதையே சந்தன முல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இதோட மொட்டுக்களும் சரி காம்பும் சரி பார்க்குறதுக்கே ரொம்பவே நீளமாகவும் அழகாகவும் இருக்கும். வாசனையும் அதே மாதிரி நிறைஞ்சு இருக்கும். மல்லி செடிக்கு கண்டிப்பாக வெயில் வேணுங்க. பூக்கள் பூத்து முடிச்சதுமே அந்த செடியை நீங்கள் ப்ரூன் பண்ணீங்க அப்படின்னா தான் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி புது தளிர் அதில் முட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். நம்ம பூக்கள் பூத்து முடிச்சது ப்ரூனிங் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா செடி மட்டும்தான் வளர்ந்து போகுமே தவிர உங்களுக்கு பூக்கள் நிறைய கொடுக்காது. ரொம்பவே ரேர் வெரைட்டி மல்லியுமே நம்ம எஸ்ஜே ஆர்கானிக்ஸில் அவைலபிளுங்க. அதில் ஒரு வகை தான் இந்த சாட் மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. ரொம்பவே சூப்பரான ஒரு வெரைட்டி. ராமர் பானம் மல்லி, ராமேஸ்வர மல்லி, உடுப்பி மல்லி, மங்களூர் மல்லி, கனக மல்லி, ஏஞ்சல் மல்லி, ரோஜா மல்லி, பச்சை காம்பு முல்லை, நித்திய மல்லி, 3 அடுக்கு மல்லி, பூனே மல்லி, அரிமுல்லை, ஈக்கு மல்லி, மதுரை மல்லி, முத்து மல்லி, அடுக்கு மல்லி, கஸ்தூரி மல்லி, பால் முல்லை, எல்லோ ஜாஸ்மின், பவள மல்லி, ஸ்ரீரங்கம் மல்லி, இருவாச்சியிலேயே 5 லேயர் மல்லி, அது இல்லாமல் இருவாச்சி மல்லி, மைசூர் முல்லி, USA பிங்க் ஜாஸ்மின் வெரைட்டி, பூனே மல்லியில் 5 லேயர் மல்லிங்க, மதுரை மல்லி லாங், சங்கராபுரம் மல்லி, ஒரு இதில் இருவாச்சி, இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஏஞ்சல் மல்லி அல்லது மலபார் மல்லின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. ஒரு சிலர் இதை கலர் காக்கட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது மல்லி வெரைட்டியை சேர்ந்ததுங்க. இந்த பூக்கள் வாசனை வரும். கலர் காக்கட்டானில் உங்களுக்கு வாசனை வராது. கலர் காக்கட்டான் வேற, ஏஞ்சல் மல்லி வேற. இதோட பூக்களோட சைஸே பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத நம்ம தமிழ்நாடு சைடு மெட்ராஸ் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மைசூர் மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மைசூர் முல்லி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. அதையுமே நாங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிறோம். பார்த்துட்டு இருக்கிறது ராமர் பானம் மல்லிங்க. இதோட மொட்டுக்கள் தான் இதுக்கு ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லா மொட்டுக்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மொட்டு மட்டும் அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்டான மாதிரி இருக்கும். காம்பு சின்னதாகவும் மொட்டுக்கள் ரொம்பவே நீளமாகவும் வாசனை அதிகமாகவும் பூக்கள் பெரிய சைஸும் இந்த ராமர் பானம் மல்லி இருக்கும். ஒரு வெரைட்டி மல்லியுமே நாங்கள் வெளியிலேருந்து வாங்கி கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் மொட்டுக்கள் பூக்கள் பார்த்துட்டு எங்கள் சேலம் ஹாட் கிளைமேட்டில் எந்த அளவுக்கு அந்த செடி சர்வே ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நாங்கள் சேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறோம். ரேர் வெரைட்டி மல்லி எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸில் தான் அவைலபிளாக இருக்குதுங்க. வீடியோ பார்த்ததுமே உங்களுக்கு ரேர் வெரைட்டி மல்லி வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் போட்டுக்கலாம். மங்களூர் மல்லியிலேயே உங்களுக்கு ஷார்ட் வெரைட்டி லாங் வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 வெரைட்டி இருக்குதுங்க. ரெகுலராக கிடைக்கிற மல்லி செடியோட விலைக்கும் புதுசாக வந்திருக்கிற வெரைட்டிக்கும் கண்டிப்பாக விலை வித்தியாசமாக இருக்குங்க. நாங்களும் அந்த செடிகளை அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறோம். யூனிக்கான மல்லி வெரைட்டிஸ் உங்கள் கலெக்ஷனில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரேர் வெரைட்டிஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ யூனிக்கான வெரைட்டிஸ் இது எல்லாமே. மல்லி செடிக்கு தேவையான உரங்கள் நம்ம கொடுக்கும்போது தாங்க நாங்கள் வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கிற மாதிரியான பெரிய சைஸ் மொட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இருவாச்சி மல்லியிலேயே 5 லேயர் மல்லி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மல்லி. இருவாச்சி மல்லிக்கும் இந்த பூவுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குங்க. ராமேஸ்வர மல்லியும் அதே மாதிரி தாங்க. கனகமல்லி வேற, ராமேஸ்வர மல்லி வேற. கனகமல்லி ராமேஸ்வர மல்லியிலேயே மினி வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ராமேஸ்வர மல்லி.
ராமேஸ்வரம் மல்லியை ஒரு சிலர் மிளகா மல்லி அல்லது சில்லி மல்லி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதோட மொட்டுக்கள் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன மிளகா, காந்தாரி மிளகா சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட சைஸுக்கே இருக்குது, அதனால கூட அதை சொல்லலாம். இப்போ மல்லி வெரைட்டிஸ்லேயே ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பேருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பச்சைக்காம்பு முல்லைக்கெல்லாம் ஒரு சிலர் அதை ஊசி மல்லி, சன்ன மல்லி அப்படின்னும் சொல்லுவாங்க. நாங்கள் வீடியோவில் செப்பரேட்டாக எல்லா வெரைட்டியுமே காட்டியிருக்கிறோங்க. ராமேஸ்வரம் மல்லிக்கும் இருவாச்சி மல்லி 5 லேயர் வெரைட்டியும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும். ரொம்பவே ரேரான வெரைட்டி மல்லிலாம் உங்களுக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு ஸ்டாஃப் சொன்னால் கூட நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாங்க. ப்ரீ புக் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம். எங்கள் செடியில் பூத்த பூக்கள் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிகிட்ருக்குறோங்க. மொட்டுக்களாக இருக்கும்போதும் மலர்ந்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஒரு ஒரு மல்லிக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக உங்களுக்கு தெரியுங்க. நாங்கள் பூக்கள் அடுக்கி அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதுக்குள்ளேயே அந்த தேனோட இதுக்காக எறும்பு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் இயற்கை உரத்தை பெரும்பாலும் பயன்படுத்தும் போது தேனீக்கள், எறும்பு இது எல்லாமே மகரந்த சேர்க்கைக்கு ரொம்பவே உதவும். ஜாதி மல்லியிலேயே ரெகுலர் வெரைட்டியும் இருக்குதுங்க. பிங்க் ஜாஸ்மின் USA வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டியும் இருக்குதுங்க. வெள்ளை ஜாதி மல்லியும் இருக்குதுங்க. செப்பரேட்டாக சில வகை மல்லி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் காம்போவாகவே புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நம்ம SJ ஆர்கானிக்ஸ் 6th இயர் அனிவர்சரி அப்படின்றதுனால காம்போவாக புக்கிங் போடும்போது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம கொடுப்போங்க. ஒரு பிளான்ட் 2 பிளான்ட் வாங்கும்போது ரெகுலர் ப்ரைஸ் என்னவோ அதுதாங்க நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற ரேர் வெரைட்டியில் சில செடிகள் மதர் பிளான்ட்டாகவும் அவைலபிளாக இருக்குதுங்க. சில செடிகள் சின்ன செடியாகவும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பிளான்ட்டோட சைஸ் நாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவோம். பார்சல் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே பிளான்ட் வீடியோ நம்ம அனுப்பி கொடுத்துடுவோங்க. பார்சல் டிஸ்பேச் பண்ணனதுக்கப்புறம் ட்ராக்கிங் நம்பர் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்துடுவோம். நிறைய கால்ஸ் வரதுனால கால்ஸ் அட்டன் பண்ண முடியறது இல்லைங்க. உங்களோட டவுட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்மளோட ஸ்டாஃப் மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துடுவாங்க. நாங்கள் வீடியோலேயே கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான மல்லி காட்டியிருக்கிறோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரேர் வெரைட்டி மல்லி தெரியும் அல்லது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணலாங்க. மல்லி செடிக்கு எப்போவுமே மண்கலவை ரொம்பவே சூப்பராக இருக்கணுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு உரம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பூக்களோட சைஸ் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூக்களும் நிறைய பூக்கும். தரை தோட்டத்தில் மல்லிச்செடிகள் வைக்கும்போது பெருசாக நம்ம கவனிக்கணும் அப்படின்னு இல்லைங்க. ஆனால் மாடி தோட்டத்தில் நம்ம மல்லிச்செடிகளை வைக்கும்போது கண்டிப்பாக அந்த செடிகளை கவனித்தோம் அப்படின்னா தான் நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா செடி மட்டும்தான் வளர்ந்துட்டுருக்கும், நமக்கு பூக்கள் கிடைக்காது. ஒரு மல்லியோட மொட்டுக்களுமே வேறு மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால தான் பூத்ததுக்கப்புறமும் மொட்டாக இருக்கும் போதுமே நாங்கள் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மல்லி வெரைட்டிஸில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இதோட மொட்டுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சுண்டு விரல் சைஸ்க்கே இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்லியில் தான் அடுக்கு வெரைட்டி இருக்கும், முல்லையில் அடுக்கு வெரைட்டி இருக்கா அப்படின்லாம் டவுட்டாக கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் முல்லையில் அடுக்கு வெரைட்டிங்க. பார்க்குறதுக்கு முல்லைப்பூ மாதிரியே இருக்கும், கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூக்கும். இந்த செடி எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க வளமுடன்.